Hi friends, நம்ம எல்லா கிட்ஸ்க்கும் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே டெய்லி வகை வகையா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு நாம தான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கணும். கடையில் வாங்குறது கண்டிப்பா அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. ஸோ நான் மோஸ்ட்லி வீட்டில் செய்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். என் கிட்ஸ் டோனட்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ நான் எக்லெஸ் டோனட்ஸ் செஞ்சேன். அண்ட் இப்போது அதை தான் எப்படி செஞ்சேன்னு பார்க்க போகிறோம். டோனட்ஸ்க்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஈஸ்ட் கரெக்டாக ஆக்டிவேட் ஆனால் தான் நம்ம டோனட்ஸ் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸ்ட் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுலில் ஒரு அரை கப் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் 7 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்க் நம்ம விரல் பொறுக்கிற அளவு சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் ஈஸ்ட் டெட் ஆகிடும். அண்ட் ரொம்ப ஆறி போயிருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ மில்க் வார்மாக இருக்கணும். ஈஸ்ட் சுகரை அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நாம் ஃபர்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணுறோம். அடுத்து 2 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். ஸோ தட் அந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற டைமில் நாம் ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம ஈஸ்ட் ஆக்டிவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அப்புறம் தேவையான அளவு மில்க் இல்லைனா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா பிசைஞ்சிட்டு 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ அது நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக நம்ம மாவு ஆகிடும். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா டைட்டாக மூடி இதை ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங்க்கு வச்சிடணும். ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரை எடுக்கும் இது நல்லா பொங்கி வர. நம்ம ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து இந்த டைமிங் மாறும். நல்லா ஹாட்டாக இருந்தால் சீக்கிரமாக பொங்கிடும். அண்ட் அந்த மாவு நல்லா டபுளாக ஆகணும். அப்போ தான் நம்ம டோனட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஆஃப்டர்நூனில் பண்ணேன். ஸோ 1 ஹவரில் எனக்கு நல்லா பொங்கிடுச்சு. ஸோ இப்போது இதை எடுத்து மறுபடியும் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு இந்த மாவை அதில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான திக்னஸில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மூடியோ இல்லை டம்ளரோ யூஸ் பண்ணி டோனட்ஸ் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளர் அண்ட் மூடியை யூஸ் பண்ணி டோனட் ஷேப்க்கு கட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பெரிய சைஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு நடுவில் சின்ன மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணால் அது சூப்பராக டோனட் ஷேப்க்கு கிடச்சிடும். இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் செகண்ட் ப்ரூஃபிங்காக. நான் அந்த குட்டி மாவை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா குட்டீஸ் அதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு அப்படி வேண்டான்னா நீங்கள் அதை மீதி மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோல் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரூஃபிங் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ நம்ம மீதி மாவை ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச செட் ஆஃப் டோனட்ஸ் லைட்டாக பொங்கி இருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதை ரொம்ப ஹாட் ஆக்கிடாமல் ஒரு மீடியம் ஹீட் ஆனதும் நம்ம டோனட்ஸை போட ஆரம்பிச்சிடலாம். டோனட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கும். நம்ம ஹீட்டை ஹையாக வச்சிட்டோன்னா வெளியில் தீஞ்சிடும், பட் உள்ளே வெந்திருக்காது. ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் அதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா டோனட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சாக்லேட் கோட்டிங்க்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது குக்கிங் சாக்லேட். எல்லா பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுற கடையிலையும் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் டைரி மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கு டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த சாக்லேட்டை வச்சு மெல்ட் பண்ணணும். கீழே இருக்கிற தண்ணி மேலே இருக்கிற பவுலை தொடக்கூடாது. ஏன்னா அப்புறம் சாக்லேட் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் அண்ட் கீழே ரொம்ப ஒட்டிக்கும். ஸோ இப்போது இந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போது ஒவ்வொரு டோனட்ஸாக எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆர் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே டிசைன் போட்டுக்கலாம். நான் ஹார்ட் ஷேப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம எம்மியான சாஃப்டான எக்லெஸ் டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கடையில் வாங்குகிற டோனட்ஸ் மாதிரியே சூப்பராக இருக்கும். பட் இது முழுக்க முழுக்க நம்ம வீட்டிலையே செஞ்சதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் கிட்ஸ் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. டோனட்ஸ்னாலே பிடிக்கும், அதுலேயும் மேலே சாக்லேட் கோட்டிங்கோட டோனட்ஸ்னால் சொல்லவா வேணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவில் உங்கள் கிட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.